ஸ்கூட்ரு ரெண்ட்டுக்கு எடுக்க போறோம். ஸ்கூட்டர் ரெண்ட்டுக்கு எடுத்து நம்ம ஓட போறோம். இங்கதான் என்ன ஆடுது நின்று ஆடுது நான் வரல. I gonna show you something. வந்து பாருங்களேன் ஒரு ஆச்சரியத்தை. Sekarang buka berapa? Ini kita punya salah kah? You punya salah? Saya cakap pasal ini 10 ringgit bukan besar. Lain kali servis betul-betul apa? Ya betul. Wang kita apa? Ya. Uang apa kita orang tahu. வெல்கம் டு தாபாத்துக்கலாம் vlog. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா இன்னைக்கு நம்ம வந்துட்டு புலாவ் கத்தாம் போறோம். டிக்கெட் எடுத்தாச்சு. ஃபேரி வந்துருச்சு சொல்லி வாங்க சொன்னாங்க. ஆனா வாங்கின பிறகு என்ன சொல்றாங்க? வெயிட் பண்ண சொல்றாங்க. எப்படிலாம் போய் சொல்றாங்க பாருங்க. அப்புறம் டிக்கெட் எடுக்கிற பார்த்தேன். setiap 1 jam ada 1 ஃபேரின்னு சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன் அப்ப ராத்திரியும் வரலாமா போலே அப்படின்னு சொல்லி டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் ஜாஞ்சி லீமா டுவப்போலோ மெஸ்திமா பலேன்ட்டாங்க. அதாவது இங்க கடைசி வந்து லாஸ்ட் ஃபேரி வந்து 5:20க்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி அங்க இருந்து திருப்பி ஏறி இங்கிட்டு வந்துடணும். இல்லைன்னா அதோட மறுநாள் காலில் தான் வர முடியும். ஸோ இப்போ நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம். இதுல என்ன தெரியும், டிரான்சாக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் உண்மையை ரிவீல் பண்றாங்க. ஆமா, அமௌண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன போய் என்ன சொல்லலாம்னு அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க. பாருங்க இப்படியே நடந்து போய் அங்கதான் ஃபேரி எடுக்கணுமா. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அங்க போயிட்டு ஃபேரி எடுக்கலாம். ஓகே ஃபேரி வந்துருச்சான், போய் பாக்குறோம். என்ன ஃபேரிக்கு போறேன்ட்டு கடைக்கு போற? ஃபேரி நம்மள விட்டு போயிட போகுது. தைலம் மேடம், தைலம் எங்களோட இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல பாத்துருப்பீங்க. நாங்க எங்க போனாலும் ஒரு தைலம் வாங்குவோம். ஏன்னு தெரியல எங்களுக்கு. பெரிய ஒரு ஆளு கடல்ல வந்து கேகேஎம் கையில வச்சிருக்கோம் பாருங்க. கேகேஎம் ஓட சுத்துறோம் நாங்க. சோப்பு சாப்பிட்டு அங்கதான் இருக்கேன். மேல ஏறுன்றேன். ராஜன் கூப்பிடுங்க. ராஜன் எஸ். ஓ யாரு தெரியுமா தெரியாதா? தெரியும். தம்மா தூண்டு ஆங்கர் தான் அவ்வளவு பெரிய கடல்ல நிப்பாட்டுது. முதல்ல இன்னும் நிப்பாட்டு. இவருதான் வந்து அந்த படத்துல செந்தில் குணாவா இவர் யாரு? இவருதான் வந்து அது படத்து ஹீரோன்னு சொல்றதுக்கு எனக்கு பிடிக்கல. காய்ஸ் வந்துட்டேன் கடலுக்கு. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் ராஜா பொண்டாட்டி மாதிரி தெரியுதா? தேவரடி என்ட்ரியா சமுத்திர கணிச்சறேன். நான் மரியாதை போறேன். அதான் பட்டா போட்டல. வரும்போது பார்த்தேன் டிரைவர் பிரேக் எங்க தேடிட்டு இருக்காங்க. எங்கேயோ கொண்டு போட போறான். விடட்டும். அதே ஓகே அப்படியே கொஞ்சம் ரைட்டுக்கோ. கீழே பார்க்கணும். அவர் கண்ணால தான் கீழே போவார். தலையா இருக்கல. தலையா இருக்க மாட்டான். தலைவாசி கண்ணா இருக்கிறான். ஓ மை காட், these people are curious. கொஞ்சம் பாரு. இதெல்லாம் நல்லா இருக்காது. பண்றேன் பாத்து எப்படி நல்லா இருக்கு. எனக்கு வேணாம்டா ராஜா, நான் வெயிலுக்காக போட்டிருப்பேன். அப்படியே கை வச்சு காமிக்கல முடிச்சா நான் கை நான்சென்ஸ். ஆளு பாக்குது. அதே 10,000 ஜனோட்டன். guys, okay guys, இப்போ நம்ம வந்து சேர்ந்துட்டோம். புலாக்கத்தாம்பல என்ட்ரி கொடுத்துட்டோம். எங்கடா அவனுங்க? அடக்கடவுளே. நான் கூட வெள்ளிக்கிழமை வந்தாக்க ஆள் குறவா இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் ஆள் கிளியுது guys. ஒன்னாள் இதே பார்த்து வாங்கடா. ஓகே தேங்க்யூ. நம்மளை பிடிச்சி தூக்கி விட்றாங்க guys. பாருங்க.
பொம்பளைங்க எங்கே இருக்கணும் அதுக்கு முன்னாடி தான் வருவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கூட்ரு ரெண்ட்டுக்கு எடுக்க போகிறோம். ஸ்கூட்டர் ரெண்ட்டுக்கு எடுத்து நம்ம ஓட போகிறோம். ஆமாம், இந்த தீவுகளுக்கு வந்து வெஹிக்கிள்ஸ் இல்லை. வெஹிக்கிள்ஸ் இல்லைன்னா வந்து பெட்ரோல் டீசலில் ஓடுற காடியோ வேனோ பஸ்ஸோ அதெல்லாம் இல்லை. வெறும் எலக்ட்ரிக் பைக்கு அப்புறம் பைசிக்கிள், இதை தான் நம்ம வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து ஓட்டணும். ஆமாம், நாங்கள் தான். நான் உங்க வீடியோ பார்த்துருக்கேன். ஆக்சுவலி எந்த வீடியோ பார்த்தீங்க? தெரியல, நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். நிறைய வீடியோ கூட ரீசன் ஒன்று பார்த்தேன். ஃபோட்டோ எடுத்துக்கோமா குணா, தெரியாம இருக்கீங்களா? குணா, நீ சரக்கெல்லாம் எடுத்து குடோனில் அடிக்கிற. செந்தில், நீ ஸ்டேஷனுக்கு போயிட்டு ரமேஷை பார்த்துட்டு ராஜு நான் கேட்டான். அன்பு செந்தில் கொடுத்துரும் பயமா இருக்கு, வாந்தி இருக்கிற மாதிரி இருக்கு. வேணா அஜய், ஜனம் டென்ஷன் ஆச்சு. நான் இவனுங்களை நான் கண்டு டென்ஷன் ஆனா எனக்கு தலைவிட. அஜய், நான் உங்களை மாதிரி பேப்பர் ரவுடி இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அடிச்ச பேப்பர் வச்சிருக்கிற ரவுடி. வந்துட்டோம். கண்ணாடி கடை எங்க இருக்கு? மை சன் கிளாஸஸ். வந்து இவனுக்கு கண்ணாடி வாங்கணுமா காய்ஸ்? கண்ணாடி கில்லிங் கெசியாத்தெல்லாம் இருக்கு காய்ஸ். இன்கேஸ் யாருக்காவது உடம்பு முடியலன்னா நீங்கள் என்ன போட்டுருக்காச்சு சலாமா மஞ்சம்பூர் ஜுப்ளி பேரா என்னன்னு தெரியலையே. சுல்தா சலாவுddin அப்துல் அசீஸ் 1960 1985 எல்லாமே இருக்குது காய்ஸ். இங்கே கிளினிக் கிசியாத்தானு இருக்குது. இங்கே பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன் கூட இருக்குது. ஒரு கம்ப்ளீட் தீவு காய்ஸ், இது ஒரு கம்ப்ளீட் தீவு. ஆனால் இங்கே என்ன தெரியுமா காய்ஸ், இந்த மெஜாரிட்டி வந்து இந்த புலாவில் வந்து சைனீஸ் தான் இந்த புலாவில் வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க. மோட்டர்லாம் ஓவர் வேலையாக இருக்குது காய்ஸ். தேடிக்கிட்டு எவ்வளோ பெருசாக இருக்கும்? மோட்டர் தேடிக்கிட்டு இருக்கோம். A few moments later. சக்ஸஸ்ஃபுல்லி எலக்ட்ரிக் பைக் அடிச்சிருச்சு. ரெடி ஸ்டடி போ. Hola gente, mueve tu cuerpo, hace soltar acá el alrededor. Será un 3, rompe la pio, tostada en Bagaloledo. இங்கே தான் கீழே தான் வந்துச்சு. மேலே தூக்குல மேலே மாட்டிட்டு இல்லை ஆன்ல தான் இருக்கு. குடிங்க. இருடி அங்கே பாடுறா. தொலைக்கிறேன். தொடங்க. தொடச்சிங்களா? பெருவை போட்டு தொலைக்கிறேன். தினசன் வந்து போகிறேன். எடு. ஓகேவா? நல்ல வேலை ஒன்றும் அவ்வளோ கொஞ்சம் ஸ்க்ரீனில் ஒன்றும் இல்லை மேலே தான் கவர் இருக்கு. எங்க மேலே தூக்கக்கூடாது. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இல்லை கீழே தான் பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் மேலே ஏற்ற மாட்டேன். இதுக்கப்புறம் நெவர். காய்ஸ், கொஞ்சம் சீன் ஆயிடுச்சு. ஆர்வப்பட்டு ட்ரோன் ஷாட் மாதிரி எடுக்கலான்னு கேமராவை மேலே தூக்குனேன். கயிறில் மாட்டி கீழே விழுந்துருச்சு. கீழே இறங்கி எடுத்து இப்போ மறுபடியும் கேமராலாம் செக் பண்ணிட்டு ஓகே. ஆனால் பரவாயில்ல, நல்லா வேலை செய்யுது. கிரில்லாக இருக்கணும். ஓகே, நல்லா வேலை செய்யுது. அப்பாடா, நல்ல வேலை வந்ததுக்கு. ஏதோ ஒரு சம்பவமாக இருக்கும், சம்பவம் நடக்காமல் போயிடுச்சு. முறிக்கிறாதீங்க, நேரம் தூக்க முடியாது. அங்கே பாரு ஒரு தண்ணி போகுது. ஆமாம், போட்டோ போ. என் போன்ல தான் முடியாதாடா. அப்ப என்னதுக்கு கேக்குறீங்க? உங்க போன்ல தான் முடியாதுல்ல, அப்ப எதுக்கு போட்டோ எடுக்க உரிமையை கேக்குறீங்க? நான் இங்க நிக்கிறேன். டேய், நீங்க வந்துடுறாங்க கீழே வேற ஓட்டலாம். வேலை தான் சொல்லுவேன் தெரியும். அதுக்கு தான் நான் போனேன். ஓகே காய்ஸ், இந்த புலாவுக்குத்தான் பார்த்தீங்கன்னா தமிழில் நண்டு தீவு. ஸோ இந்த நண்டு தீவு பார்த்தீங்கன்னா 1880, 81 இல்லை 83 இந்த மாதிரி காலகட்டத்தில், அதாவது இப்போ இருந்து ஒரு 100-110 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ தான் வந்து சைனா ப்ரொவின்ஸில் ஹைனான் ப்ரொவின்ஸ்னு ஒன்று சைனாவில், அங்கேருந்து
மக்கள் இங்கே வந்தாங்க. மீனவர்கள், அவங்க எல்லாமே மீனவர்கள். அப்படியே இந்த தீவு ஃபுல்லாகவே அவங்க தான் இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரமே இங்கே தான், மீன் பிடிக்கிறது அது எல்லாமே. இங்கே உள்ள மீனவர்கள் மலேசியா மீனவர்கள் இங்கே நண்டு தீவில் பூலாவுக்குத்தான். ஸோ இன்ன வரைக்கும் நாங்கள் முதல்ல வந்தோம்ல, அந்த ஸ்ட்ரீட்லாம் பார்த்துருப்பீங்க, சில பேர்த்தோட வீடு எல்லாமே இங்கே தான் இருக்குது. அப்புறம் இந்த இடம் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் ஆகணுன்னு, ஸோ அவங்களோட வீடு எல்லாத்தையுமே ஹோம் ஸ்டே, ஹோட்டல் அந்தமாரி மாற்றிட்டாங்க. ஸோ இங்கே நிறைய டூரிஸ்ட்டும் வராங்க. இங்கே அவங்க ஃபுல்லாக சைனீஸ் பீப்புள் தான் இருப்பாங்க. இப்போ கூட நாங்கள் வரப்போ சைனீஸ் நியூ இயர் அப்போ வந்துருக்கோம்ல, ஸோ அதனால தான் ரொம்ப பேக்காக இருக்குது. எங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் பைக்கு கூட எங்களுக்கு வந்து கிடைக்கல. ஸோ அப்படியே தட்டு தடவை மாதிரி முட்டி மூடி ஒரு இடத்துல கிடச்சிச்சு, அதை எடுத்துகிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். ஃபுல்லாகவே வந்து சாப்பாடு கடை எல்லாமே பேக்காக இருக்குது. ஸோ அவங்களே சொல்கிறாங்க சைனீஸ் நியூ இயர்னால் இந்த இடத்துல வந்து இப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து அவங்க மீன் பிடிச்சிட்டு வந்து இதில் போட்டு இங்கேருந்து தான் வந்து வெளியே அனுப்புவாங்க கடைக்கெலாம் மீன் விற்கிறதுக்கு. ஸோ இதுதான் அந்த இடம். ஒரு இடத்துக்கு வந்தோமா, அந்த இடத்த பற்றி பேசுவோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் கூட 3 பேர் வந்திருக்காங்க. குறிப்பாக ஒரு வெள்ளை சட்டை, அவங்க வந்துட்டு சுற்றி பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க 3 பேர். ஸோ அவங்களுக்கு நான் வந்து டூரிஸ்ட் கைடாக வந்திருக்கேன். 3 பேர் என் கூட வந்திருக்காங்க. ஸோ அவங்க 3 பேர் தான் அவங்க. முக்கியமாக இவங்க சுற்றி பார்க்க தான் வந்திருக்காங்க. எஸ், நான் இந்த இடத்த சுற்றி பார்க்க தான் வந்தேன். சூச்சோ விடுறாங்க நிப்பாட்றா, சூச்சோ விடுறாங்க நிப்பாட்றான்னு உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு கேட்டீங்கன்னா உனக்கு கேட்கல, நம்ம கடல் பக்கமாக இருக்கோம், கடல் இருக்கோம், மீனவ வாழ்க்கை எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறேன். சரி கேளு, மீன் வாழ்க்கை எப்படி இருக்கு? மீன் போட்டு வரும்போது அவன் இப்படி செஞ்சான், அதான் மீனவ வாழ்க்கை. இது வீடை பாருங்களேன் காய்ஸ், இது வீடை பாருங்களேன், எவ்வளோ ஜோக்கான வாழ்க்கை. இந்த மாதிரி இடம்லாம் எனக்கு கிடச்சிச்சின்னா பெரிய லெவலில் வாழ்வுங்க. பணக்காரனுங்க எல்லாமே இங்கே வந்துட்டானுங்க தானே, இந்த மாதிரி வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறதுக்கு வந்துருக்கானுங்க. ஆமாம், அங்கே இருக்கவனுங்களுக்கு இங்கே தேவைப்படுவாங்க, இங்கே வாழணும்னு ஆசைப்படுறானுங்க, இங்கே இருக்கவங்க அங்கே வாழணும்னு ஆசைப்படுறானுங்க. ஆமாம், அதே தான். போதாது, இது எடுத்தாலும் போதாது தானே. தினேசன் எப்படி இதில் நடந்து வர்றாங்க? அவங்களுக்கு தான் பயமாச்சு அதெல்லாம். கொஞ்சம் பிடிச்சி வாடா, ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஏய் என்ன ஆடுது, நின்று ஆடுது. நான் வரல. சாஃப்டாக இருக்கு. இங்கெல்லாம் ஆளு நடக்குதா நடக்கலையான்னு கூட தெரில. நம்பாட்டுக்கு போயிட்டு கதையாக இருப்பது உடம்பு ஆடுது தெரிதாட்டுண்ணே. இதில் நம்ம ஸ்கூட்டர் ஏற்றிருந்தோம், அவ்வளோதான் முடிஞ்சு. காசு கட்டா ஓடிடுவோம். மீன் பிடிக்கிற வலை வலையா போடுறா. இல்ல மீனுக்கு வலை போட்டா யாரு மாட்டா? இல்ல நாய்க்குளம் யார் இருப்பா? இல்ல நாய் இங்கே ஒரு வீடு வச்சிருக்காங்க, ஆனால் ஆள் இருக்கு, ஆனால் ஜோக்கா இருக்கு. சிக்க பாருங்க, இங்கே பல்கடி மாதிரி இருக்கு. இப்படியே வந்துட்டு ஜோக்கா கட்டியிருக்காங்க. கீழே பாருங்க ஸ்டாட்டை. இப்படியே இங்கேயே நாக்காளி போட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கலாம். வீட்டு வாசப்படி, ஆனால் பூட்டி வச்சிருக்காங்க, ஆள் இல்லை. எவ்வளோக்கு விற்கிறதுக்கு விலை போட்டிருக்காங்களா பாருங்க, வாங்கிடலாம். ஆமா, La gente mueve tu cuerpo, hace soltar acá el alrededor. Será un 3, rompe la pio, tostada en Bagaloledo. Guys, I'm gonna show you something. வந்து பாருங்களேன் ஒரு ஆச்சரியத்தை. பாஷா பாத்ரூம்குள்ள குழி, பாத்ரூம்குள்ள கீழே போயிடும். உள்ள வந்து உங்களுக்கு தாராளமா காட்டுறேன், தெரியுதா? ஸோ அவர் போறத நம்ம வந்து இங்க எடுக்கலாம் படமா. Mamma Maria, Titanic போட்டு வரியா. Mamma Maria, cheers பண்ண கிளாஸ் தடியா. என்ன மறந்தாலும் மனசுல நீதானே விருப்பம், மனசுக்குள்ள காதல பூட்டி வைக்க முடியலடி. இருந்தாலும் மனசுக்கு தான் வெளியே சொல்ல வழி இல்லடி. அடி என்ன நடந்தாலும் பெண்ணே ஒன்ன விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீ தான் விருப்ப. வலியும் கண்ணீர் வலியும் சோகம் கவலை வேண்டாம், உன்னோட கையில் நமக்கு சேரும் அந்த நாளும்
வெகு தூரம் இல்லையோ கவிதனுக்கு கை மீது காதல் வந்தது. அந்த கலை மீது கொண்ட காதல் உன்னை வென்றது. நான் இந்த போது உந்த மீது காதல் என்பது உன் கனவை வென்று வாழ்வை வென்று உன்னை வென்று Whatever you want, whatever you need, வேணும் சொல்லடி. whatever you want, whatever you need. நீதான் என் காதலி. என்னை விட்டு போனா என்ன செய்வேன்? உன்னுடைய தானே நான் இருப்பேன். ஒரு முறைய கண்ணை பார்த்து சொன்னா போதும். அதுக்கப்புறம் ரிலீஸ் என்னடா பாடுற இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒன்று பாடுறது. This song dedicated for Victor future girlfriend. நெஞ்சுக்குள்ள உன்னை மட்டும் நினைச்சிருக்கேன் வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி உன்னை மட்டும் நினைச்சிருக்கேன். அஜய் நிலுங்க அஜய். காய்ஸ் ஸ்கூட்டர் எடுத்தோம்ல செஞ்சிருச்சு காய்ஸ். பெட்ரி முடிஞ்சு நாங்கள் உள்ளுக்கு வரைக்கும் போயிட்டோம் காய்ஸ். அங்கே போய் பெட்ரி முடிஞ்சிச்சு. அதுலேயே நம்பர் முன்னுக்கு எழுதி போட்டிருப்போம், கால் பண்ணுவோம். பெட்ரி முடிஞ்சிச்சு, இது ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னா 40 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணுங்க காய்ஸ். வரவே இல்லை. எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. திரும்பி கால் பண்ணோம். இதில் வந்துக்கிட்டு நாங்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஹவர் ஆச்சு, அப்பயும் வரல. நாங்கள் தள்ளிட்டே வெளியே வரைக்கும் நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இல்லை ஆஃப் டேயில் கேட்கும்போது தான் சொன்னாங்க, இல்லை பேட்டரிலாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னா. இது இப்போ வந்து நம்ம காசு கட்டியிருக்கோம். கடை எங்கே பெருசாக இருக்கும் அங்கே போட்டு இனி கடை அப்படின்னு சொல்லிட்டு பயமாக கணப்பா சேமா தொலை மாதிரி போட்டு நம்ம நடந்து போயிட்டு நம்மளோட காசு வாங்கிட்டு கிளம்பும். அதுவும் நம்மளுக்கு மட்டும் தேடி தொருவான ஸ்கூட்டராக கொடுக்குறாளுங்க. மற்றவங்க நல்லா தான் எடுத்து போகிறானுங்க, நல்லா மேட்டில் ஏறுது. நம்ம எடுத்த ஸ்கூட்டர் மட்டும் மேடு ஏற மாட்டேங்குது. எனக்கே தெரில கேஸ். இந்த மாதிரி ஸ்கூட்டர்லாம் வந்து எடுத்திங்கனாக்கா பார்த்து இது பண்ணி எடுங்க கேஸ். ஏமாறாதீங்க. நான் ஃபுல்லாக ஏமாத்துறானுங்க. என்ன சொன்னா? Saya tadi call kan 3.5 tengok. Saya call 3.5. Tengok nombor time. Itu motor tak boleh guna. Saya lagi cakap dua motor kasi 150. Deposit dia dulu. Ya. Deposit dia dulu, betul. deposit dia. Patut dah macam. Sudah potong kasih RM10. Ini apa 1 jam memang lah? Tak ada. Lagi? Itu sudah bukan Satu 1 jam Motor, mewah. okey sekarang ah. Ya. Satu motor Ya. berapa? 80. Satu motor 80. 80. Salah, saya bayar 150. Ya, saya sudah diskaun. Diskaun lagi 10, 150. You tadi diskon semua tak ada cerita. You cakap 2 motor 150. You cakap Ya, kan? yalah, yalah. Betul kan? Ya. Saya angka 12,5. Betul kan? Ya betul. Saya 3 lebih berapa? 3.5. Saya call you 3.5. Ya. Sekarang pukul berapa? Ini kita punya salah kah? You punya salah? 3.5 sampai 3.5. Lagipun saya Saya mau bawa, saya mau bawa, Kadang-kadang tapi masa lagi. you orang buat saya surat penat. saya ferry Sekarang barang saya surat penat. Kalau Saya tak ada sudah- Tadi you cakap sekarang Sekarang saya sudah kasih you lagi RM10. apa tak tahu? Ini deposit dikasih bayar bos. Tadi Ya. cakap lain, sekarang cakap lain. Kalau you mau foto RM10 saja, kita 3.5 call you cepat-cepat mau hantar mah. Kita tak payah berdiri sana panas mah. Lagi saya tolak mari. Lagi kita orang tolak, tolong sama you orang tolak dari jauh mari sini yo. Kita orang bukan cakap. Ya, tahu. Saya tak cakap pasal ini RM10 bukan Ya, pasal ya, mewah. ya, tahu, Lain tahu, cari tahu. servis betul-betul mah. Ya, betul. Wang tak apa. Ya. Uang dapat kita orang tahu. Ya, tahu. வந்தீங்கன்னா இந்த ஜான்சன்ஸ் பைக் ரெண்டல் எடுத்துறாதீங்க. அவன் சர்வீஸ் பொண்ணு அவுட்டு வரேன் சேமரின்னுவான். பழம் உரிச்சிக்கிட்டு இருக்கான். எல்லாம் வீடு சொல்லுங்க மிஸ்டர் வின் மாதிரி சின்ன கொஞ்சம் ட்ராஜடி ஆயிடுச்சு. ஸ்கூட்டர் ஸ்கேம் நடந்துருச்சு, ஏமாத்திட்டாங்க. வேறு மாதிரி கணக்கு போட்டு வேறு மாதிரி ஒரு உருட்டு அனுப்பிட்டான். ஆனால் போது பரவாயில்ல, நாங்கள் படுறது நீங்களும் படாதீங்க.
நீங்கள் இங்கே வந்தாக்கா மின்னுக்கே ஒரு ஹோட்டல் இருக்கும், ஹோட்டல் சீல இன்னொரு ஹோட்டலு. அந்த ஹோட்டலில் மட்டும் எடுத்துடாதீங்க. எனக்கு மற்ற இடத்துலலாம் ஸ்கேம் இல்லையான்னு தெரில. நாங்கள் அந்த ஹோட்டலில் தான் எடுத்தோம், ஸ்கேம் ஆயிடுச்சு. மற்ற ஹோட்டலில் நீங்கள் எடுத்து இல்லை மற்ற இடத்துல நீங்கள் எடுத்து ஸ்கேம் ஆயிடுச்சுனா நீங்களும் பதிவு பண்ணுங்க. இப்போதைக்கு அந்த ஹோட்டல் சீலைனில் எடுத்துறாதீங்க, சர்வீஸ் சரியில்லை. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து இப்போ சீசனில் வந்துருக்கோம், லீவு டைமில் இருக்குது. இந்த 1 வீக் வந்து சைனீஸ் நியூ இயர் போகிறனால லீவு, அதனால் அவங்க விலை ஏற்றி வச்சுருக்குங்க. அக்செப்ட் பண்ணிக்கலாம். கொடுக்குற காசுக்கு கரெக்டாகவும் சர்வீஸும் இருக்கணும், அதை தான் அக்செப்ட் பண்ண முடியல. சர்வீஸ் கரெக்டாக இல்லை. இப்போ காசு கூட நீ சார்ஜ் பண்ணுறீங்க, இந்த ஒரு வாரம் தான் ஆள் கூட வருவாங்க, அதனால் காசு கூட சார்ஜ் பண்ணுறீங்க, ஓகே. அதுக்கு தகுந்த சர்வீஸும் கொடுங்க. சும்மா ஃபோனில் அடிச்சு கேட்குறோம், வர சொல்லிட்டு பின்னா ஒருத்த பாட்டு படிக்கிட்டு இருக்கேன், அவங்க வழங்குதே இல்லைன்றல வர சொல்லிட்டு நாங்கள் 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எவனமே வரல. அதுதான் எங்களுக்கு வெட்டாயிருச்சு. ஸோ இதை மட்டும் பார்த்துக்குங்க. முடிஞ்சால் நடந்து போங்க, நடந்து போனாலும் முடியாது கேஸ், ஸ்கூட்டர் எடுத்தால் ஆகணும். ஏன்னா ரொம்ப தூரம் உங்களுக்கு வரைக்கும். அது இன்னொன்று என்னன்னா, நீங்கள் வந்துட்டு சிங்கப்பூர் மாதிரி எந்த பக்கம் போனாலும் சிங்கப்பூர் 1 ஹவரில் முடிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் எந்த பக்கம் போனாலும் 15 நிமிஷத்தில் எல்லா இடமும் முடிஞ்சிடும். அப்போ வந்து நீங்கள் இந்த ஹாஃப் டே ஃபுல் டேக்கெலாம் எலக்ட்ரிக் பைக் வந்து நீங்கள் ரெண்டலுக்கு எடுக்க தேவையில்ல. 1 ஹவர் 2 ஹவருக்கு அவ்வளோதான். நாங்கள் வந்து ஹாஃப் டேக்கு எடுத்தோம். அன்லெஸ் தங்குறீங்கனாக்கா எடுக்கலாம். 2 ஹவர்லேயே அன்லெஸ் நீங்கள் தங்குனாலும் நீங்கள் வந்து ஃபுல் டேக்கு எடுத்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு மாற்றிட்டே வரோம். ஏன்னா அந்த ஹோட்டலுக்கு கீழே தான் வந்து ரெண்டல் பைக் எடுக்கிற இடம் இருக்குது. நீங்கள் 1 ஹவருக்கு பாய்க்க போகிறீங்களா, எடுத்து பாய்ச்சிட்டு மறுபடியும் அவன்கிட்டே கொடுத்துட்டு இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் இன்னொரு பைக் வந்து ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். ஒரேடியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ரூகி வேஸ்ட்டு. ஐயோ அவர் கணக்கில் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக வந்தோன்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. போகும்போது கடுப்பாக்கி விட்டாங்க, எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. தளபதிக்கு இன்னும் பெரிய லெவலில் டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தது, அவர் இன்ஜின் கொண்டாமே ஆயிடுச்சு. என்ன சொல்கிறான், டே இன்ஜினில் கருப்பனை மாற்றிட்டா இன்னும் ஓடுறேன்றான். அப்பவே முடியல. அவன் மூஞ்ச பார்த்தது உங்களுக்கு தெரியும். நான் ஒரு இடத்துல படுத்தே தூங்கிட்டேன் guys. முடியல. அவன் கொடுக்குற ஸ்கூட்டரே பிரச்சனை தான். காற்று போயிருக்கு, பிக்கப் குறையுது, பேட்டரி குறைவா இருக்கு, பேரிங்க தொருவாங்க சிப்பில் ஊற்றி எங்கள் தலையில் கட்டிட்டான். மேடு ஏற மாட்டேது, மேடு ஏற மாட்டேங்குது. மேடு ஏறுறதுக்கு நாங்கள் நடுவில் நின்று தள்ளணும். தள்ளு